இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை, அதை புரிந்து கொள்ளுதல் வந்துட்டா பல விளைவுகள் ஏற்படும். நான் ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டே வர்றேன், இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில இறைவனுக்கு உறுப்புகள் இருப்பதா பொருள் கொண்டால் இறைவனுக்கு ஒவ்வாத பண்புகளை அவனுக்கு இருப்பதா சொல்லுகின்ற சூழ்நிலை வரும், இறைவனை மட்டப்படுத்துகிற சூழ்நிலை வரும். அப்படிங்கறதுனாலதான் ஆரம்பத்திலே சொன்ன உருவம் என்பதே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றோம். அந்த கருத்துல தான் நீங்க இப்படி விளங்குற மாதிரி என்னமோ நம்ம இப்படிதான் விளக்கம் சொல்றோம். நான் அப்பவே சொல்லிட்டேன், நாங்க அப்படி சொல்லலன்ட்டேன். சொல்லும் பொழுதே இப்படி ஒரு தவற அவங்க விளங்குவாங்கன்னு சொல்லிதான் நாங்க அப்படி சொல்லல, இப்படி ஒருத்தர் சொன்னா என்ன செய்யறதுன்னு தான் நான் கேட்டேன். அப்படி விளங்கக்கூடியவனும் இப்படி இங்க சொல்றாங்கல்ல, நாங்க இதுல இருந்து இறைவனுக்கு கண் இருப்பதா விளங்கினோம் அப்படிங்கிறாங்கல்ல, எங்களை பொறுத்த மட்டும் இருவரும் ஒன்றுங்கிறோம். இப்படி ஒரு கண்ணு தானே சரியில்லை அப்படின்னு சொன்னா அப்ப ரெண்டு கண்ணு சரியில்லை அர்த்தம் எடுக்கலாம் தானே அப்படின்னு சொன்னா இது அல்லாஹ்வை கிண்டல் செய்வது போல ஆகாதா கேட்டீங்கல்ல, அதான் எங்களுடைய வாதமும். அந்த மாதிரி தான் நீங்க சொல்றது இருக்கு. அல்லாஹ்வுக்கு கண் இருக்கதா சொல்றதும் அல்லாஹ்வுக்கு இல்லாத ஒன்றை இங்க கொடுக்கறதுனால அந்த ரெண்டு சரிங்கிறோம். இந்த வசனத்தை வச்சிருக்க மூலம் இறைவனுக்கு ஒரு கண் சரியில்லைன்னு சொன்னதன் மூலம் இறைவனுக்கு எல்லா கண்ணும் நல்லா இருக்கு நாங்க புரிகிறோம்னு நீங்க புரியுற மாதிரி, ஒரு கண் சரியில்லைன்னு சொன்னது மூலம் ரெண்டு கண்ணு சரியில்லைன்னு ஒருத்தன் புரிஞ்சா நீங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்தில் எங்களை பொறுத்த மட்டும் இருக்கிறீங்க. நாங்க அப்படியே சொல்லுவோம், என்னமோ நாங்க சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்படி ஒருத்தர் சொன்னாலும் கண்ணு இருக்குன்னு தானே வருங்கிறீங்க, அப்பல இருந்தே வழங்குது நாங்க இதை சொல்ல மாட்டோம். ஏன் நாங்க தான் கண்ணே இல்லைங்கிறோமா, எப்படி நாங்க இதை விளக்கத்தை கொடுப்போம்? விளக்கம் கொடுப்பது என முடிவுக்கு வந்தால் நீங்க இப்படி கொடுப்பது போன்று தகாத ஒருவன் அந்த ஒரு விளக்கத்தை கொடுத்து விடுவான், இறைவனுடைய மாண்பு குறைக்கப்பட்டு விடும். அப்படி போகாதீங்க, இறைவனுடைய பண்புகள் அர்த்தத்தை கொடுங்க. அப்ப இறைவன் என்றைக்கும் கண்ணியம் பாதுகாக்கப்படும். அவன் நல்ல இடத்தை சொல்ற போது நீங்க இப்படி கிண்டல் பண்ணீங்க, நாங்களே கிண்டல் பண்ணோம். இறைவனுக்கு கண் இருக்குது என்று சொல்ற கிண்டல் மாதிரி அது ஒரு கிண்டல்ங்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் அப்படி ஒரு விளக்கம் கொடுத்தால் உங்க விளக்கமும் அந்த ரெண்டும் ஒண்ணுதாங்கிறோம். அதன் மூலம் இறைவனுடைய கண்ணியமும் சீர்குலையும் சொல்றோம். அப்படி அவன் சொன்னார் இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு வரும்பொழுது நாங்க அந்த கொள்கை இல்லைன்னு தெளிவாய் போச்சங்க, நாங்க அதை சொல்ல மாட்டோங்கிறது தெளிவா போச்சாங்க. நாங்க தான் இறைவனுக்கு கண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது ரெண்டு கண்ணு எப்படி நாங்க சொல்லுவோம், ரெண்டு கண்ணு சரியில்லைன்னு எப்படி சொல்லுவோம்? நாங்க கண்ணே இல்லைங்கிறோம்ல. நீங்க அது மூலம் யோசிச்சு பார்க்கணும். அதனால சுருக்கமா சொன்னா கண் இருக்குதுங்கிறதுக்கு இது வரைக்கும் தஜ்ஜால் விஷயத்துல திரும்பி திரும்ப வர்றாங்க. அப்ப என்ன வேற ஆதாரம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அதுக்கு விளக்கம் கொடுக்கறாங்களாம். அப்படி வருது இப்படி வருது, என்ன வருது சல்ல அப்படி சொல்லிட்டா போதுமா? அப்படி வருகிறது இப்படி வருகிறது ஒண்ணுமே அங்க இல்ல. சல்லல்லாஹு இஷாரா செஞ்சாங்களே, அல்லாஹ் தஆலா அழ்வர் இல்லைன்னு சொல்லும் பொழுது அஷாரபி எதிஹி தங்களுடைய கை கொண்டு சமிக்கை செய்தார்கள், இதான் கண்ணு பக்கம்னு சொன்னாங்களே. அப்ப அல்லாஹ்வுக்கு கண்டு தானே அர்த்தம். இப்படி நீங்க விளங்குறீங்களா? சலாசலம் சொன்னாங்களா? சலாசலம் சொன்னாங்கிறது ஆதாரம் தாங்க, நீங்க விளங்குறது இல்ல. ஏன் சமிக்கை செஞ்சாங்க? அடுத்த வாசகத்தையும் வாசிக்கல, வாசகங்களா தெரியல. அதுக்கு அடுத்த வாசகம் என்ன இருக்கு அதையும் பார்க்கணும். ஏன் இங்க சமிக்கை செய்தார்கள், அடுத்து அதிலே இருக்கு தொடர் வாசகம், இன்னல் மஸீஹ தஜ்ஜால அஅவருல் ஐனைனில் யும்னா. ஒரு கண்ணு தெரியாதுன்னு சொல்றோம்ல, வலது கண்ணு. சல்லல்லாஹு அதை தான் சமிக்கை செய்யறாங்க. அப்படின்னா அவனுக்கு வலது கண்ணு இருந்ததுனால இவனை பத்தி விளக்குறாங்க, தஜ்ஜாலை பத்தி. அல்லாஹ்வுக்கு கண் இருக்குன்னு எங்கூட வரேன் அந்தந்த நேரம். இன்னொன்னு ஒரு நான் வாதத்துக்காக தான் பேசணும். ஏன்னா தஜ்ஜால் ஒற்றை கண்ணனாக இருந்தான் என்பதால் மட்டும்தான் அவன் அல்லாஹ் இல்லைன்னு சொன்னாங்களா? ஒரு பேச்சுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்கன்னு வச்சுக்கிறோங்க. இப்ப தஜ்ஜாலுக்கு கண்ணால் ஒரு பேச்சுக்கு தான், அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு மாற்றம்ங்கிறதல்ல. நம்ம என்ன பேசிக்கு வச்சிருக்கிறோம், இவன் அல்லாஹ் இல்ல, அது அழ்வாரா இருந்தாலும் சரிதான், ரெண்டு கண்ணு நல்லா இருந்தாங்க இருக்கான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் உயிர்ப்பிக்கிறாங்க, குர்ஆன்ல வருது, ரெண்டு கண்ணு நல்லா தான் இருக்குது அல்லாஹ்ன்றோமா? அவன் அவர் இல்ல, அதனாலதான் ஒரு ஆற்றல் செஞ்சா அல்ல இல்ல, அதுதான் ஒரு தலீலா? அவன் அப்படி இருந்தாங்கிறதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நல்ல கடார் அப்படித்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த வேலையை செஞ்சாங்க. யுஹ்யில் மௌத்தா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு அவங்களும் மரணத்துக்கெல்லாம் உயிர்ப்பிச்சாங்க. கண் நல்லா தான் இருந்துச்சு, ஆனாலும் அல்லாஹ் இல்ல. என்னங்க சப்ஜெக்ட்? எந்த ஒரு மனிதனும் படைப்பும் இறைவனா ஆகாது. இங்க தஜ்ஜாலை பத்தி அவன் எப்படி அல்லாஹ் முடியும், அவனா ஒத்த கண்ண அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவன் அல்லாஹ் கண்ணே இல்ல, இவன் கண்ணு இருக்க சரியில்லா கண்ணு, இவெல்லாம் அல்லான்னு சொல்ல முடியுமா? அவனை பத்தி பேசுறதுனால அப்படி சொன்னாங்க. நல்ல கண்ணம் தான் இதுதான் அப்படிங்கறதான் ஆரம்பிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்து இவங்க சொல்றாங்க, அப்ப நல்ல கண்ணுன்ட்டு இருந்து அப்ப ரெண்டு கண்ணு கெட்டு போயிட்டாலும் அதுவும் கண்ணு இருக்கிறதுனால ஆதாரம். தலைப்பை ஃபர்ஸ்ட் பாங்க, நாங்க இறைவனுக்கு உருவமே இல்லைங்கிறோம். அப்ப அப்படி ஒருத்தர் சொன்னா அது எங்களுடைய சொல்லா எப்படி ஆகும்?
நாங்க எப்படி சொல்லுவோம்? தலைப்புக்கு வாங்க. நாங்க கண்ணு இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க எப்படி சொல்லுவோம்? அப்ப 2 கண்ணு சரியில்லை, அப்ப நாங்க எப்படி சொல்லுவோம்? நீங்க எதை வேண்டுமானாலும் சொல்லிடுறதா? எங்க தலைப்பை நீங்க புரியுங்க. ஃபர்ஸ்ட் கண்ணே இல்லை என்று சொல்லுகின்ற நாங்கள் இறைவனை கேலி செய்வோமா? நீங்கள் கண்ணு இருக்கிறது என்று கேலி செய்வது போல 2 கண்ணு சரியில்லைன்னு இன்னொருத்தன் கேலி செய்வானே, நீங்க இறைவனுக்கு உருவம் கற்பிச்சுட்டா என்பதுதான் எங்களுடைய கவலையை தவிர நாங்க எப்படி கேலி செய்வோம்? இறைவனுடைய பண்பு அங்க சீர்குலையுமே. இறைவனுக்கு உருவம் கற்பிக்கும் பொழுது இறைவனுடைய பண்பை பாதுகாக்கணுங்கிறது தான் நாங்க குரல் கொடுக்க வந்திருக்கிறோம். அதே போல இந்த அருளினா அப்படிங்கிறதுக்கு இந்த சூரியன் சந்திரன் சொல்றதுக்கெல்லாம் ஒரு ஆதாரத்தில் இருக்கிறாங்க. ஏங்க இப்ப சூரியனுக்கு கீழே தான் மேகம் இருக்கு, மேகத்தில தான் மழை இறங்குது. அதையே எல்லாம் சமாங்கிற வார்த்தையை தான் சொல்றான். பந்தல மினசமாயி மான். இங்க வானண்டாக சூரியனுக்கு மேல உள்ள வானத்தில இருந்து இறங்கலங்க மழை. சூரியனுக்கு கீழே தான் இருக்குது, நமக்கு பக்கத்துல தான் மேகம். அப்ப உயர்வான எதுக்கு சமாங்கலாம். சரி, இப்ப கேள்வி அதல்ல சூரியன் அருதுன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதாங்கிறது. சூரியனுக்கு கீழே உள்ளதே எல்லாம் சமான்ட்டான் மேகத்தையே. இப்ப சப்ஜெக்ட் நம்ம என்ன சொல்றோம்? சூரியன் சந்திரன் எதா இருந்தாலும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொன்ன அந்த அருளின சலாசலம் அவருடைய இடத்துல சொல்லப்பட்ட அருளினுங்கிற வார்த்தை இந்த நாம் இருக்கிற பூமியை உள்ளடக்குமா உள்ளடக்காதா? உள்ளடக்கம் தானே. அப்போ இந்த பூமியும் ஒரு விரல்ல வந்துருச்சுல. அப்போ பூமியில இருக்கக்கூடிய தண்ணி இன்னொரு விரல், பூமியில இருக்கக்கூடிய மரம் இன்னொரு விரல். இது கேலியா இல்லையா? அதைத்தான் நம்ம கேட்டோம். இப்ப சூரியன் சந்திரன் மேல அதெல்லாம் வேணாம். அவரு அந்த பாதிதார் சொன்னார்ல, பூமியில் அனைத்தும் அல்ல எல்லாம் அடங்கி போச்சா, நம்ம பூமி அடங்கி போச்சா, ஏன் தனித்தனியா சொல்லணும்? இதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்படுறாங்க. வல்லமை எடுத்து சொல்றாரு, ஆனா புரியாம சொல்றாரு சிரிச்சுக்கிட்டு. இந்த வசனத்தை ஓதி காமிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வல்லமை புரிங்க, புரிய வேண்டிய முறைப்படி புரிங்க. அதுக்காக வேண்டி ஒவ்வொன்னு இந்த கட்டடம் அல்லாஹ்வுடைய விரல்ல இருக்குது, ஒரு மரம் அல்லாஹ்வுடைய விரல்ல இருக்குது, கப்பல் அல்லாஹ்வுடைய விரல் இருக்குன்னு சொல்லலாம். நீ கேலி கிண்டல் பண்ணாதீங்கன்னு தான் இந்த வசனத்தை இருக்க வச்சாங்க. அதே நேரத்தில் அவர் சொன்னது இறைவனுடைய வல்லமைங்கிற கருத்துல அதை ஏற்றுக்கொள்றாங்க. ஏன்னா நம்ம தான் சொல்றோமே, எது இஸ்பா அதாவது கை விரல் அல்லாஹ்வுடைய வல்லமையை குறிக்கும் வார்த்தைகள் தான் அது. அந்த கருத்துல அவர் சொன்ன சரிதான், சொன்ன மெத்தேடு சரியில்லை. அதுதான். அதனாலும் நம்ம ஒண்ணு சரின்னு சொல்ல, அவரை விளக்கறதுக்காக தான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, ஒரு முறைப்படி இவங்க கண்ணியப்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் முடிவு பெறுகிறது. சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன், இணை வைக்கிறாங்களே அவர்களை விட்டும் அல்லாஹ் தூயவன். அப்ப இறைவனுக்கு அந்த விரல் சொல்லி விரல் தான், கையண்டா கையதான், அது இணை வைப்பாகிவிடும். இதை விட்டும் அல்லாஹ் தஆலா தூய்மையானவன் அப்படிங்கிற அந்த கருத்துல தான் இந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தையே ஓதி காண்பிக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இப்ப நம்ம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கூற்றுல அல்லாஹுக்கு உருவம் இருக்கிறதாக ஒண்ணு சொல்லு வந்தாங்க. அது 2 உருவம் இருக்குதுன்னாங்க. முந்தின வந்த உருவம் அல்லாஹுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு உருவம் அப்படின்ட்டாங்க. 2ஆவது வந்த உருவம் தான் நல்ல உருவம்னாங்க. நம்ம சொன்னோம் அது எப்பங்க இந்த மக்கள் எல்லாம் பார்த்தாங்க, இன்னும் சாக்குக்கு காடுன்னாங்க. நீங்க தெரிந்த அடையாளம் வருதே, மக்கள்லாம் அந்த காலம் எங்கெங்க பார்த்தாங்க? குர்ஆன்ல உள்ள வார்த்தை என்று சொல்லலையே, அல்லாஹ் சொன்னதை நம்புற அடையாளம் அங்க வரலையே, உங்களுக்கு தெரிந்த அடையாளம் தானே வருது. அப்ப எப்ப அவங்க பார்த்தாங்களா கேள்வி கேட்டோம், இப்படிதான் வழங்கினாங்க, இந்த நேரத்தை அவங்க எல்லாம் பார்த்தாங்க அல்லாஹ்வுடைய காலை அப்படின்னாலும் இந்த வரைக்கும் எந்த பதிலும் வைக்கலங்க. அப்ப இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிற ஒரு அந்த ஹதீஸிலேயே சூரத்துங்கிறதுக்கு உருவம் தான் அப்படிங்கிறது இல்ல, இறைவனுடைய தஜல்லிய நம்ம மீனிங்க வச்சோம். அதே போல சாக் அப்படிங்கிறதுக்கு இறைவனுடைய பண்புகள் அர்த்தம் வச்சோம். அதுதான் கரெக்ட். ஏன் இப்படி அர்த்தம் வைக்கிறோம்னு சொன்னா, இறைவனுடைய பண்புகளும் மாண்புகளும் இறைவனுடைய மகத்துவங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். அங்கே உருவம் இருக்கிறது என்று வருகின்ற போதே நாம் வணங்குகிற இறைவன் வேறு, உண்மையான இறைவன் வேறு அப்படிங்கிற சூழ்நிலை படுத்துரும். அது மட்டும் இல்ல, இறைவனுக்கு ஒரு உருவத்தை கற்பித்து பல்வேறு சிலைகளை எல்லாம் வடிப்பதற்கும் அது காரணமாகிவிடும். ஆளாளுக்கு கற்பனை செய்து அவனுக்கு இஷ்டப்படி எல்லாம் உருவங்களை உருவாக்கி விடுவார்கள். அது வெளியில உண்டாக்காம தான் நாம் பாதுகாத்துடன் சொல்ல முடியாது, கற்பனையிலே உருவாகிவிடும். 2 ஒண்ணுதான். அதுவும் இறைவனுக்கு இணை வைப்பதை தான் தவிர்த்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, 2வது அமர்வு இத்தோடு நிறைவு பெறுகிறது. 5 நிமிடம் கழித்தான் நீங்கள் வெளியே செல்ல வேண்டும். அதே போல இப்ப பின்னாடி பார்த்துக் கொள்ளுங்கள், 4:55 இந்த வாட்ச் டைம் தான். ஏன்னா உங்களுடைய வாட்ச் டைமை விட இது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்